தேவன் தம்முடையவர்களுக்கு என்ன செஞ்சாலும் எதின் அடிப்படையில செய்யறார்? அன்பின் அடிப்படையில். அவர் நம்ம கிட்ட பேசுறது எதின் அடிப்படையில? அவர் நம்ம கிட்ட பேசாம இருக்கிறது எதின் அடிப்படையில? அவர் நம்மை அணைக்கிறது எதின் அடிப்படையில? அவர் நம்மை அடிக்கிறதும் எதின் அடிப்படையில? அவர் நமக்கு வாசலை திறக்கிறது எதின் அடிப்படையில? அவர் நமக்கு வாசலை அடைக்கிறது. ஆண்டவர் இப்படி எல்லாம் லவ் பண்ணுவீங்களா? ஆண்டவர் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னா ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது அன்பு மிகுதியாகும் போது அதை அவர் எப்படியாவது வெளிப்படுத்துவார். அதில் ஒரு காரியம் தான் செப்பனியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பின் நிமித்தம் பேசாம இருப்பாராம், சைலண்டா இருக்கிறார் தெரியுமா, அன்பின் நிமித்தம். அப்ப நீ இந்த ஒரு தெளிவு மட்டும் நம்ம மனசுல இருந்துட்டுன்னு வைங்களேன், ஆமே, நம்ம தேவனை விட்டு விலகிறதுக்கு மனசே வராது. ஆண்டவர் அதனாலதான் இந்த தெளிவு பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, எல்லாமே நன்மை என்றல்ல, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக அவர் எல்லாமே, அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை வாழ் மனதில் நீங்க பொறித்து வைக்க வேண்டும். என்ன தெரியுமா, அவர் என் வாழ்க்கையில செய்யறது எல்லாமே, அவர் என்னை அணைக்கிறதும் என்னை அடிக்கிறதும், என்கிட்ட பேசுறதும் என்கிட்ட பேசாம இருக்கிறதும், விசாலமான இடத்துல கொண்டு வருகிறதும், தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணுகிறதும், சில நேரத்தில் தனிமையில கொண்டு வந்து விடுகிறதும், இப்படி அவர் என்னெல்லாம் செய்யறாரோ எல்லாமே அவர் என் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக மட்டுமே அவர் செய்கிறார் சொல்றவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பு, மறையாத அன்பு. ஹல்லேலூயா. அதனால தான பாடுவோம், அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். எஸ் லார்ட், எனக்கான யாவும் செய்து முடி. ஆமென்.